அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி தமிழுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். அதோடு தமிழ் மொழிக்கும் தமிழினுடைய தொன்மை சார்ந்தும் இப்போது பெருமை பேசியிருக்கின்றார். எப்போது எங்கே என்று பார்க்கின்ற போது இந்தியாவுடைய இந்த மான் கி பாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொள்வது வழமை. ஒவ்வொரு மாதங்களும் இடம்பெற்று வருகின்றது. அவர் ஆட்சியை பொறுப்பேற்றது முதற்கொண்டே இந்த மான் கி பாத் என்ற நிகழ்ச்சியிலே இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் இறுதி, அதாவது 2024 இறுதி நாட்களிலே இடம்பெற்ற இந்த மான் கி பாத் நிகழ்ச்சியிலே, குறிப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அதன் போது பேசுகின்றவர் இந்தியாவுடைய கலாச்சாரம் சார்ந்து பேசியிருக்கின்றார், இந்தியாவுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி சார்ந்து பேசியிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற போதுதான் தமிழ் மொழியினுடைய தொன்மை, உலகின் மூத்த மொழி தமிழ் தான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த விடயம் இப்போது அதிகமாக தமிழ்நாடு, அதே போன்று தமிழர்கள் இலங்கை, அதே போன்று தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்கள் அந்த ஊடகங்கள் எல்லாம் மிக முக்கியமான செய்தியாக பகிரப்பட்டு வருகின்றது. அதாவது தமிழ் தான் உலகின் மூத்த மொழி. இந்த மொழியை நினைத்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும், அதுவும் இந்தியர்கள் பெருமைப்பட வேண்டும், தமிழர்களுடைய கலாச்சாரம் சார்ந்து பெருமைப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நரேந்திர மோடி தமிழுக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தமிழ் இப்போது வளர்ந்து வருகின்றது. சர்வதேச நாடுகளிலே தமிழ் கற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுவும் இந்த பிஜி போன்ற நாடுகளிலே தமிழை கற்பதற்கு 80 வருடங்களாக இல்லாத ஒரு விடயத்தை தமிழை பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்களை இந்தியாவிலிருந்து அனுப்பி இருக்கின்றோம். அத்தோடு அங்கும் பயிற்சி அளித்து வருகின்றோம். இப்படியான பல்வேறு வேலை திட்டங்களை இந்தியா செய்து வருகின்றது, தமிழை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு, வலுப்படுத்துவதற்கு என்றும் தமிழை நினைத்து நாங்கள், தமிழ் மொழியை நினைத்து, அதனுடைய பண்பாடுகளை நினைத்து, கலாச்சாரங்களை நினைத்து நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக இந்தியாவுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதை மேற்கோள் காட்டி இலங்கையினுடைய பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது தமிழை புகழ்ந்து தள்ளிய அல்லது தமிழுக்கு பெருமிதம் சேர்த்த நரேந்திர மோடி என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் போய் பார்க்கின்ற போது ஒடிசாவிலே போய் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஒடிசாவை தமிழர்கள் ஆழ்வதா என்று கேட்டதும் அதே வாய் தான் இப்போது இதையும் சொல்கின்றார். எப்படி என்று தெரியவில்லை, ஏதோ தமிழுக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அதுவும் இந்தியாவினுடைய, உலகினுடைய மிக முக்கியமான ஜனநாயக நாடு, உலகினுடைய மிக முக்கியமான சமஷ்டி நாடு, அதனுடைய பிரதமர் இதை சொல்லி இருக்கின்றார், அதுவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்றால் இது ஒரு பெரிய விடயம்தான். அதாவது உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு பெரிய விடயம் தான். எனவே தமிழுக்கு புகழாரம் சூட்டி இருக்கின்றார். ஆனால் அங்கிருந்து தமிழ் புறக்கணிக்கப்படுவது பலராலும் சொல்லப்படுகின்ற விடயமாகவே தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது சீனா உலகினுடைய அதிவேக புகையிரதத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த சீனா இப்போது இதுதான் அதிகமாக பேசப்படுகின்றது. 450 கிலோமீட்டர்கள் வேகத்திலே செல்லக்கூடிய அதிவேக புகையிரதத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த சீனா. இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் CR450 என்று புல்லட் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த புகையிரதத்திற்கு. இதை மிக மிக கடுமையான தொழில்நுட்பங்கள், அதாவது புதுவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் அவர்கள் 350 கிலோமீட்டர்கள் வேகத்திலே செல்லக்கூடிய புகையிரதத்தை உருவாக்கி இருந்தார்கள். இந்த புகையிரதம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த தண்டவாளத்தோடு தொடர்பு இருக்காது. அதில் ஏற்படுகின்ற காந்தத்தின் உதவியோடு தான் அது பயணிக்கும் அதிவேகமாக. அதே போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போது CR450 புல்லட் என்று சொல்லப்படுகின்ற 450 கிலோமீட்டர்கள் வேகத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு புகையிரதத்தை சீனா உருவாக்கி இருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்திற்கு இப்போது சீனா சென்று கொண்டிருக்கின்றது என்ற தகவல் வந்திருக்கின்றது அல்லது காண கிடைக்கின்றது. குறிப்பாக மனிதர்களை பயன்படுத்தாமல் இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி, மனிதர்களை பயன்படுத்தி, ரோபோக்களை பயன்படுத்தி யுத்தம் செய்கின்ற தொழில்நுட்பத்தை எல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். நாய் உருவம் கொண்ட ரோபோக்களை எல்லாம் அவர்கள் உருவாக்கி அதனூடாக யுத்தம் செய்கின்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் அவர்கள், அதாவது களமுனையிலே யுத்தம் செய்கின்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் உருவாக்கி வருகின்றார்கள். புது புது கண்டுபிடிப்புகளிலே சீனா முதன்மை வகித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. செயற்கை சூரியனை உருவாக்கி இருந்தார்கள் சீனா. அது மாத்திரமல்ல உலகில் மிகப்பெரிய அணையை உருவாக்கி இருக்கின்றார்கள் சீனா. அதன் ஒரு அங்கமாக இப்போது உலகிலே அதிவேக புகையிரதத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். CR450 புல்லட் என்று சொல்லப்படுகின்ற இந்த புகையிரதத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். 47,000 கிலோமீட்டர்கள் வரையிலே அதற்கு தண்டவாளம் அமைக்க போகின்றார்களாம். காரணம், சீனா என்றால் எந்த அளவு பெரிய பரப்பு என்று தெரியும் எல்லோருக்குமே. அதற்குள்ளே இன்னும் பல திபெத் போன்ற நாடுகள் உள்ளடங்கி இருந்தாலும் சீனா மிக மிக பெரிய பரப்பு. அப்படி இருக்கின்ற போது அத்தனைக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதிவேக புகையிரதங்களை உருவாக்க வேண்டும்.
450 கிலோமீட்டர் என்றால் மணிக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 450 கிலோமீட்டர்களை கடக்கின்ற ஒரு புகையிரதம் என்றால் பாருங்கள் எவ்வளவு தூரமாக இருக்கும் என்று. எனவே அந்த அளவுக்கு அதிவேகத்திலே பயணிக்கக்கூடிய புகையிரதத்தை உருவாக்கி இப்போது சீனா சாதனை படைத்திருக்கின்றது. மிக விரைவிலே இது பயன்பாட்டிற்கு வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது சீனாவினுடைய வளர்ச்சி என்பது மிக மிக அசூர வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும். இது வெறுமனே தொழில்நுட்பத்திலே மாத்திரமல்ல, தொழில்நுட்பத்தையும் கடந்து பொருளாதாரத்திலும் அதனுடைய வளர்ச்சி என்பது அசூர வளர்ச்சி அடைந்து வருகின்றது. ஏன் இப்போது ஆசியாவினுடைய வல்லரசு என்று பார்த்தால் ஒன்று ரஷ்யா, இரண்டாவதாக நாங்கள் சீனாவை சொல்வோம். முன்னர் பார்க்கின்ற போது ஜப்பானை உடனடியாக பெயர் சுட்டி விடலாம். ஆனால் ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தை விட ஜப்பானுடைய தொழில்நுட்பம் நீண்ட பாவனை கொண்டதாக இருக்கும். ஆனால் அதை விட அதிகமான தொழில்நுட்பங்களை உருவாக்கி விட்டார்கள் சீனா. எனவே இப்போது சீனா தொழில்நுட்பத்திலும் அதே போன்று விவசாய புரட்சியிலும் இயற்கையிலும் அந்த பொருளாதாரத்திலும் பலதரப்பட்ட விடயங்களிலும் சீனா இப்போது ராணுவ பலத்திலும் மிக முக்கியமான இடத்தை இப்போது வகித்து வருகின்றது. இப்போது அதன் ஒரு அங்கம்தான் இந்த அதிவேக புகையிரதம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.